Hello friends, welcome back to our channel. நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஒன் பார்ட் ரசம் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி தர போறேன். எனக்கு இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் அடிக்கடி எனக்கு இது வந்து பண்ணி கொடுப்பாரு. அதனால வந்து சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படினு சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து அதுல ஒரு 6 ஸ்பூன் ஆஃப் துவரம் பருப்பு சேர்த்து ஒரு 1/2 hour நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா டொமேட்டோ 2, அப்புறம் ஒரு சில்லி உங்களுக்கு ஏற்ற அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 கீரி வச்சுருக்கேன். அப்புறம் கொரியாண்டர், அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ் வந்து வேணும். அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு 2 செட்டாக வச்சுருக்கணும். ஒன்று வந்து நம்ம குழம்புக்கு போட போகிறோம், இன்னும் ஒரு பூண்டு செட்டு பார்த்து நம்ம இடித்து போட போகிறோம், அதுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான. தென் நம்ம வந்து அரைச்சு போடுறதுக்கு வந்து இது வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், கொத்தமல்லி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், வரமிளகா வந்து 1 இல்லை 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வறுத்து அரைக்கணும். இப்போ அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்ச அரிசி துவரப்பருப்பு இருக்குல்ல, இது கூட வந்து நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மிளகா, பூண்டு, தேவையான அளவு டர்மரிக் பவுடர் போட்டுக்கிறேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் சமைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டொமேட்டோ எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். துவரம் பருப்பு இந்த மாதிரி நீங்கள் 3-4 பேருக்கு சமைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம், இது வந்து லைட்டாக போடுங்க, ரொம்ப போட்டால் கசக்கும். அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு எப்பவும் போல தான் நம்ம போடுவோம். இப்போ அரிசியும் பருப்பு நீங்கள் செய்கிறீங்கன்னா எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு தான் போடுவோம். இதில் காய் அந்த மாதிரி நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா போடல. அதனால் நம்ம ரைஸ் கலவாக லைட்டாக தக்காளி இந்த லைட்டாக சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அளவாக போட்டாவே போதும், ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசக்க போதும். ஃபைனலி வந்து புளித்தண்ணி நான் கரைச்சி வச்சுருந்தேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, சீரகம், வரமிளகா, மிளகு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமே. ஸோ இதை மறந்துட்டீங்கன்னா ஸோ இதையே ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கலக்கி வைக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விசில் வந்து வரணும். தண்ணி அளவை வந்து நீங்கள் நார்மலாக ரைஸ்க்கு எவ்வளோ ஊற்றுவீங்களோ அது அந்த அளவே போட்டுக்கலாம். புளி தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இதுவே அளவாக இருக்குது அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணி இப்போ நம்ம விசில் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் எண்ணெய், சீரகம், கடுகு, இது கூட வந்து கறி லீவ்ஸ், அப்புறம் நான் வந்து லைட்டாக மசிச்ச வந்து பூண்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி ஆட் பண்ண போகிறோம் ஃபைனலாக. துரு, என்ன பண்ணிட்டு இருக்க துரு? ஒரு மம்மி பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மயிலு தூக்கம் வருதா? மயிலுக்கு தூக்கம் வர ரெடி ஆயிடுச்சு. அப்பா என்ன பண்றாரு? தூக்கம் வருது. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய்
ஹாய் ஹாய் என்னடி தங்கம் ஹாய் பிக்கபூ I see you. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5-6 விசில் விட்டு நான் இறக்கிட்டேன். நல்லா அப்படியே ரைஸ் எல்லாம் தனித்தனியாக உதிரியாக நல்லா இருக்கு பார்க்கவே. இப்போ இதில் வந்து நான் வந்து கொரியண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயில் நம்ம தாளிச்சு வச்சோம்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுட சுட 1 பாட் ரசம் ரைஸ் வந்து ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து அப்பளம் அந்த மாதிரி அப்பளம் கூட நம்ம பொரிச்சுக்கலாம். எல்லாம் காய் எந்த காய் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நான் வந்து கோவக்காய் இன்னைக்கு வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்க. டைம் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு டிஷ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.